வணக்கம். இந்த வீடியோல நம்ம இன்ஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ், போஸ்ட்ஃபிக்ஸ் நோட்டேஷன்ஸ் அப்படின்னா என்னங்கறத மட்டும் பார்ப்போம். இந்த கன்வர்ஷன் யூசிங் ஸ்டாக், இவாலுவேட்டிங் போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக்னு வேற ஒரு தனி வீடியோல நான் சொல்றேன். இந்த வீடியோல வாட் இஸ் இன்ஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ், போஸ்ட்ஃபிக்ஸ் அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னன்னா, அதுல நிறைய கான்ஸ்டன்ஸோ வேரியபிள்ஸோ. கான்ஸ்டன்ட்ஸ்னா இப்ப 5, 6 நம்பர்னா அது கான்ஸ்டன்ட். எக்ஸ், ஒய், ஏபினா அதெல்லாம் வேரியபிள். கொஞ்சம் கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் ஆப்பரன்ஸ் இருக்கும், ஆப்பரேட்டர்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், எக்ஸ்போனன்ட், மல்டிபிளிகேஷன், இந்த மாதிரி ஆப்பரேட்டர்ஸ் இருக்கும். சில பிராக்கெட்ஸ், பராந்தசிஸ் இருக்கும். இதெல்லாம் இருக்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் வந்து சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கோம். நம்ம பிரசிடென்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, இதுக்குதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி பிரசிடென்ஸ் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். சில எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ். இப்ப பிரசிடென்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஹையஸ்ட் பிரசிடென்ஸ் வந்து பிராக்கெட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்போனன்ட், அப்புறம் மல்டிபிளிகேஷன், டிவிஷன், கடைசியா வந்து அடிஷன், சப்ராக்ஷன். இது அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் ஈக்குவல் பிரசிடென்ஸ், மல்டிபிளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் ஈக்குவல் பிரசிடென்ஸ். ஆனா அடிஷன் சப்ராக்ஷனை விட மல்டிபிளிகேஷனோட பிரசிடென்ஸ் ஜாஸ்தி. இன்னொன்னு இதெல்லாம் வந்து லெஃப்ட் டு ரைட் அசோசியேஷன். இப்ப 2-3 மல்டிபிளிகேஷன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கிறத பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரைட் சைடுக்கு வரணும். ஆனா அதுவே எக்ஸ்போனன்ட் மட்டும் ரைட் டு லெஃப்ட் அசோசியேஷன். நோட்டேஷன் அப்படின்னா எப்படி அந்த எக்ஸ்பிரஷனை எழுதுறோம் அப்படிங்கறத நோட்டேஷன். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல 3 விதமான நோட்டேஷன் சொல்லுவாங்க: இன்ஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ், போஸ்ட்ஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து பாலிஷ், போஸ்ட்ஃபிக்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ரிவர்ஸ் பாலிஷ். இன்ஃபிக்ஸ் எப்படி எழுதுவோம்னா, 2 ஆப்பரண்டுக்கு நடுவுல ஆபரேட்டர் வச்சிருப்போம். இப்ப ஏ பிளஸ் பி நம்ம நார்மலா எழுதுறது எல்லாமே வந்து இன்ஃபிக்ஸ் நோட்டேஷன் தான். இதுல நம்ம பிராக்கெட்ஸ் காமிச்சுக்குவோம். ஆனா ப்ரிஃபிக்ஸ்லயும் போஸ்ட்ஃபிக்ஸ்லயும் நம்ம பராந்தசிஸ் வந்து தேவையே கிடையாது. அங்க எப்படி எழுதுவோம்னா, 2 ஆப்பரண்டுக்கு முன்னாடி ஆபரேட்டர், அது பிளஸ் ஏபி அப்படின்னு எழுதினா அது ப்ரிஃபிக்ஸ். அதுவே 2 ஆப்பரண்டுக்கு பின்னாடி ஆபரேட்டர் எழுதுனா ஏபி பிளஸ் அப்படி எழுதணும்னா அது வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் நோட்டேஷன். இந்த ப்ரிஃபிக்ஸ்க்கும் போஸ்ட்ஃபிக்ஸ்க்கும் பராந்தசிஸ் போடக்கூடாது. இப்ப எப்படி வந்து நம்ம மேனுவலா இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ் கன்வெர்ட் பண்றதுங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். ஸ்டாக் யூஸ் பண்ணி எப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்ப மேனுவலா நம்ம பண்றதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, ஃபுல்லா பராந்தசிஸ் பண்ணிடணும், பிராக்கெட்ஸ் போட்டுடணும். இப்ப இந்த எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி ஸ்டார் சி பிளஸ் பி. இப்ப ஃபர்ஸ்ட் பிரசிடென்ஸ் வந்து பி ஸ்டார் சி, அப்ப அதுக்கு இன்னர் மோஸ்ட் பிராக்கெட் போட்டுடணும். அதுக்கப்புறம் 2 அடிஷன் இருக்குது. 2 அடிஷன்ல லெஃப்ட் டு ரைட் போறதுனால ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் வந்து ஒரு பிராக்கெட்டும், கடைசியா அந்த பிளஸ் டி வந்து கடைசி பிராக்கெட்லயும் முடிச்சிடணும். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, இப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டினா எல்லாத்துக்கும் ஈக்குவல் பிரசிடென்ஸ். ஆனா லெஃப்ட் டு ரைட்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி, அடுத்த பிராக்கெட் பிளஸ் சி, அடுத்த பிராக்கெட் பிளஸ் டி. இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் போட்ட உடனே அந்த ஆபரேட்டர்ஸ முன்னாடியோ இல்ல பின்னாடியோ மூவ் பண்ணணும். ப்ரிஃபிக்ஸ்னா அந்த பிராக்கெட்டுக்கு முன்னாடி, போஸ்ட்ஃபிக்ஸ்னா பிராக்கெட்டுக்கு பின்னாடி மூவ் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்ப ப்ரிஃபிக்ஸ கன்வெர்ட் பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த ஸ்டார், இந்த ஸ்டாரோட அசோசியேட்டட் பிராக்கெட் எதுக்கு, அதுக்கு முன்னாடி இதை மூவ் பண்ணணும். அதே மாதிரி இப்ப பிளஸோட அசோசியேட்டட் பிராக்கெட் இது, இதுக்கு முன்னாடி இதை மூவ் பண்ணணும். அதே மாதிரி இது வந்து கடைசி பிராக்கெட்டோடது, அப்ப கடைசி பிராக்கெட்டுக்கு முன்னாடி இதை மூவ் பண்ணணும். இதை எப்படி எழுதணும்னா, இந்த ஆரோ ஹெட் இருக்கு இல்லையா, இந்த ஆரோ ஹெட் வந்து எதை மூவ் பண்றோம், இந்த பிளஸ். ஃபர்ஸ்ட் அந்த பிளஸ் வரணும். இந்த பிராக்கெட்டை விட்டுருங்க. அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஆரோ ஹெட் இருக்கு, அது இந்த பிளஸ் ஓடுது. அப்புறம் பிராக்கெட்டை விட்டுருங்க. அப்புறம் ஏ அதே பிளஸ்ல எழுதிக்கணும். இப்ப இந்த பிளஸ் வந்து மூவ் ஆயிடுச்சு, பிராக்கெட்டை விட்டுறணும். பிராக்கெட்டுக்கு முன்னாடி இன்னொரு ஆரோ ஹெட் இருக்கு பாருங்க, இது எந்த ஆரோ ஓடுது, ஸ்டார் ஓடுது. அப்ப ஸ்டார் எழுதிக்கணும், பி எழுதிக்கணும். இப்ப இந்த ஸ்டார் தான் மூவ் ஆயிடுச்சு இல்லையா, இப்ப சி. க்ளோசிங் பிராக்கெட்ஸ் விட்டுருங்க. இந்த பிளஸ் மூவ் ஆயிடுச்சு, விட்டுருங்க. கடைசியா டி. இதுதான் இதனோட ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன், பிளஸ் பிளஸ் ஏ ஸ்டார் பிசிடி. இப்ப அதையவே போஸ்ட்ஃபிக்ஸா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா பிராக்கெட்டுக்கு பின்னாடி அதை கொண்டு போகணும். இப்ப இந்த ஸ்டார் வந்து இதனோட பிராக்கெட்டுக்கு பின்னாடி மூவ் பண்ணணும். இந்த பிளஸ் அதனோட பிராக்கெட்டுக்கு பின்னாடி, இந்த பிளஸ் இதனோட பிராக்கெட்டுக்கு பின்னாடி. இப்ப இதை எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் 2 பிராக்கெட்ஸ விட்டுருங்க. ஏ, இந்த பிளஸ் மூவ் ஆயிடுச்சு, பிராக்கெட்டை விட்டுருங்க. பி, ஸ்டார் மூவ் ஆயிடுச்சு. சி, இப்ப இந்த இடத்துல ஆரோ ஹெட் இருக்கு, இந்த ஆரோ ஹெட் எதனோடது, ஸ்டாரோடது. ஸ்டார். அடுத்து இன்னொரு ஆரோ ஹெட் வந்து பிளஸ் ஓடுது. அப்புறம் டி எழுதிக்கணும், ஏன்னா இந்த பிளஸ் மூவ் ஆயிடுச்சு இல்லையா, அப்ப டி எழுதிக்கணும். இப்ப இந்த டிக்கு அப்புறம் இருக்க ஆரோ ஹெட் இந்த பிளஸ் வரும். சோ இதுதான் இதனோட போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன், ஏ பி சி ஸ்டார் பிளஸ் டி பிளஸ். அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் ப்ரிஃபிக்ஸா மாத்துறதுக்கு எல்லாத்தையும் அதனோட முன்னாடி
மூவ் பண்றோம். அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய பிராக்கெட்ஸ்க்கு முன்னாடி அந்த ஆபரேட்டர்ஸை மூவ் பண்றோம். அப்ப 3 ஆரோ ஹெட் வருது. ஃபர்ஸ்ட் 3 ஆரோ ஹெட்டும் பிளஸ் தான். அதுக்கப்புறம் பிராக்கெட்ஸ் இக்னோர் பண்ணிட்டு ஏ, அந்த பிளஸ் மூவ் ஆயிடுச்சு, பி பிளஸ் மூவ் ஆயிடுச்சு, சி அடுத்த பிளஸ் மூவ் ஆயிடுச்சு, டி. ஸோ பிளஸ் 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 ஏபிசிடி, இதுதான் ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். இதோட போஸ்ட் ஃபிக்ஸ் அதுக்கு நீங்க பின்னாடி மூவ் பண்ணணும், அந்த பிராக்கெட்டுக்கு பின்னாடி மூவ் பண்ணணும். இங்க எப்படி வரும்? பிராக்கெட்ஸ் இக்னோர் பண்ணிடுங்க. ஏ பிளஸ் மூவ் ஆயிடுச்சு, பி இங்க ஒரு ஆரோ ஹெட் வருது, அதனால பிளஸ். அடுத்து அந்த பிளஸ் மூவ் ஆயிடுச்சு, சி இந்த ஆரோ ஹெட்டுக்கு ஒரு பிளஸ், டி அடுத்த ஆரோ ஹெட்டுக்கு ஒரு பிளஸ். போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் வந்து ஏபி பிளஸ் சி பிளஸ் டி பிளஸ். ப்ரிஃபிக்ஸும் போஸ்ட் ஃபிக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. பிளஸ் 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 ஏபிசிடி வந்துச்சுன்னா அப்ப போஸ்ட் ஃபிக்ஸ் வந்து ஏபிசிடி பிளஸ் 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 அப்படின்னு வரும்னு எதிர்பார்க்காதீங்க. ரெண்டும் டோட்டலா டிஃப்ரெண்டா தான் வரும். கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இந்த வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்க கொஞ்சம் பாருங்க, நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன். இதை நீங்க வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதனோட சொல்யூஷன் அடுத்த ஸ்லைட்ல இருக்கு. ஒர்க் அவுட் பண்ணிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு வாங்க. இதுல ஒன்னே ஒண்ணு வந்து நான் சால்வ் பண்ணி வேணா காமிக்கிறேன். மறுபடியும் கவனிச்சுக்கோங்க. கடைசி 5வது ப்ராப்ளம், a பிளஸ் பி ஸ்லாஷ் சி ஸ்லாஷ் ஸ்டார் பிராக்கெட்ல டி பிளஸ் சி மைனஸ் எஃப். இப்ப இதுக்கு பிராக்கெட்ஸ் போடுவோம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸ் போடுறதுக்கு பிளஸ் இருக்கு, ஸ்லாஷ் இருக்கு, ஸ்டார் இருக்கு, மைனஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து ஏற்கனவே பிராக்கெட் போட்டதால அதை விட்டுருங்க. இப்ப இதுல பிளஸும் மைனஸையும் விட ஸ்லாஷும் ஸ்டாருக்கும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதுலயும் இது ரெண்டும் ஈக்குவல்ங்கிறதுனால லெஃப்ட் டு ரைட் பாக்குறதுனால ஃபர்ஸ்ட் பி ஸ்லாஷ் சி பண்ணணும். அப்புறம் இந்த ஸ்டார். இந்த ஸ்டாருக்கு ஏதோ ஆப்பரன்ஸ், ஒன்னு பி ஸ்டார் சி, இன்னொன்னு டி பிளஸ் சி. அப்ப அடுத்த பிராக்கெட் இப்படி வரணும். அப்புறம் பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. சோ இது வந்து ரெண்டுக்கும் ஈக்குவல் பிரசிடன்ஸ், லெஃப்ட் டு ரைட் வரதுனால ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் மைனஸ் பண்றோம். இதுதான் பெராந்தசிஸ். இந்த பெராந்தசிஸ் போட்டோம்னா அந்த ஆபரேட்டர்ஸை வந்து ஷிஃப்ட் பண்ணணும், மூவ் பண்ணணும். இப்ப இந்த ஸ்லாஷோடது இந்த பிராக்கெட், இந்த பிளஸோடது இந்த பிராக்கெட், இந்த ஸ்டாரோடது இந்த பிராக்கெட், அடுத்து இந்த பிளஸ், கடைசியா இப்ப இதனோட ப்ரிஃபிக்ஸ் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் மைனஸ், அப்புறம் பிளஸ் ஏ. அந்த இடத்துல 2 ஆரோ ஹெட் வருது. ஒரு ஆரோ ஹெட் ஸ்டார், அடுத்த ஆரோ ஹெட் ஸ்லாஷ், அப்புறம் பி சி, அடுத்தது ஒரு பிளஸ், அப்புறம் டிஇ எஃப். இதுதான் என்னோட ப்ரிஃபிக்ஸ். போஸ்ட் ஃபிக்ஸ்க்கு எல்லாத்தையும் பிராக்கெட் வந்து பிராக்கெட்டுக்கு பின்னாடி மாத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னர் மோஸ்ட் பிராக்கெட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் அதுக்கு அடுத்த பிராக்கெட்ஸ், இதை எழுதணும்னா ஃபர்ஸ்ட் ஏ, அப்புறம் மூவ் ஆயிடுச்சு பிசி, இந்த இடத்துல ஆரோ ஹெட் இருக்கு ஸ்லாஷ், அப்புறம் டிஇ ஆரோ ஹெட் இருக்கு, 3 ஆரோ ஹெட் இருக்கு, ஒன்னு பிளஸ், இன்னொன்னு ஸ்டார், இன்னொன்னு பிளஸ், அடுத்தது எஃப், அப்புறம் ஆரோ ஹெட் இருக்கு மைனஸ். ஸோ இதுதான் என்னோட போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆர் போஸ்ட் ஃபிக்ஸ் நோட்டேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இனி அடுத்த வீடியோல வந்து ஸ்டாக் யூஸ் பண்ணி எப்படி இன்ஃபிக்ஸை போஸ்ட் ஃபிக்ஸா கன்வெர்ட் பண்றதுன்னு, போஸ்ட் ஃபிக்ஸை எப்படி எவாலுவேட் பண்றதுங்கிறதையும் பார்க்கலாம். தேங்க்யூ.